வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி கிறிஸ்பியான மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ பட்டாணி பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 1 ஸ்பூன் வந்து பட்டை, கிராம்பு, 7-8 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இஞ்சி, பூண்டு. ஓகேங்களா? ஸோ இஞ்சி வந்து ஒரு நீளமான ஒரு சைஸ் எடுத்துக்கோங்க, நீளமான ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டாக இருந்தால் 1 பூண்டு, இல்லைன்னா 2 பூண்டு எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊற வச்சிருக்க பட்டாணி பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்க பட்டாணி பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு, இதுவுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப கொரகொரப்பாக நிறைய பருப்பு இருக்குது இல்லைங்களா? அதனால் மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம மறுபடியும் ஒரு தடவை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக வரைக்கூடாது. தண்ணி இதில் ஆட் பண்ணிடவே கூடாது. தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வடை போடும்போது எண்ணெய் நிறைய குடிச்சிரும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் ஆல்ரெடி ஊறி இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இது அரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டு அரைச்சி இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் மீதி இருக்குது இல்லைங்களா, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு மீதி இருக்க பருப்பு எல்லாமே போட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்க பருப்பெல்லாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, ஸோ இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதுவும் ரெண்டாவது அரைச்சதில் வெறும் பருப்பு தான் அரைச்சோம். ஸோ அது எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் நல்லா தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாத போது ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம கையை வச்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இது போட்டோம் அப்படின்னா பொரிஞ்சது அப்படின்னா இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வடை பருப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி நம்ம போட்ட உடனே நமக்கு என்ன ஆகுது, பபிள்ஸ் மாதிரி வந்து மேலே வருது இல்லைங்களா. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த உருண்டையை நம்ம தட்டி பேனில் போட்டோம் அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வடை ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாமே தட்டிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா வடையை திருப்பி போடணும். ஏன்னா ஒரே பக்கம் போட்டோம் அப்படின்னா ஒரே பக்கம் செவந்து போயிடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ இப்போ 2 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா வடை வந்து எல்லா பக்கமும் சேமாக வேகும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு கோல்டன் ப்ரௌன் ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னு நம்மளோட வடை ரெடி. ஸோ இதுதான் மசால் வடையோட ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.